கொண்டு அறிவறிந்த தெளிவாக வாழ்க்கையை அற வாழ்க்கையாக பிரிக்க பெருமை அவனிடம் இருக்கிற காரணத்தினாலே தேவைப்படுபவர்கள் அவர்களை சார்ந்து வாழுங்கள், அவர்கள் உங்களுக்கு வழிகாட்ட முடியும் என்று சொன்னார்கள். அதனால்தான் பற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்று விளக்கு. இந்த உலக பந்தங்களிலே சிக்கிக் கொண்டு தவிக்கின்றோமே, இதிலிருந்து விடுபடுத்திக் கொள்ள அவர்களை சார்ந்து வாழுங்கள், அவர்களை கேளுங்கள், அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னார்கள். அத்தகைய ஒரு மேம்பட்ட அறிவு திருவுலமாக இதுவரை வாழ்ந்த மகான்களின் தொகுப்பு வெளிப்பாடாக நமது குருபிரான் அவர்கள் இருப்பதை நாம் அறிவோம். மிக எளிமையாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வகையிலே தந்த ஒரு பெருமை. அந்த பெருமையின் மலர்ச்சிய உலகெங்கும் மலரச் செய்ய வேண்டாமா? அவர்கள் கண்ட கனவு வெளிப்பட வேண்டாமா? இளைஞர்களுக்கு அது கிடைக்கணும். நாங்க அது ஒரு பக்கத்துல போயிட்டு நமது தலைவர் ஐயா அவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற பெருமுயற்சி, அதையெல்லாம் குருவின் திருவருளால மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கண்ட கனவு முதல்ல போயிட்டோம். மல்டிபிராங் அப்ரோச் சொல்லுவாங்க, பல்வழி அணுகுமுறை. என்ன? முதல்ல திருவருளுக்கு கொடுத்து விட வேண்டும். கடும் முயற்சி. அவர்கள் தூங்குவதே இல்லை, பயணத்திலேதான் தூங்குவாங்க போல தெரியும். சிறு குழந்தைகளிலிருந்து வரணும், 1வது வகுப்பிலிருந்து கொடுக்கணும்னு ஆச்சு. அதுக்கும் முயற்சி எடுத்து அது உண்டாகிறது. பல்கலைக்கழகங்களிலே அது நடப்பது நாம் எல்லோரும் அறிவோம். இது அறிவை சிறு இதிலிருந்தே கொடுக்கின்ற ஒன்று. அப்புறம் இன்னொன்று என்ன, வயது வந்தவர்களுக்கும் கொடுத்து விட வேண்டும். அதற்காக மகிழ்ச்சி அவர்கள் அறிவு திருக்கோயிலை அமைத்தார்கள். அதன் தொடர் விளைவாக தலைவர் அவர்களுடைய பெரும் முயற்சியாலே ஊரங்கும் அறிவு திருக்கோயில்கள் வளர்க்கின்றன. அந்தந்த பகுதி மக்களுக்கு அறிவை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இதுதான் இருமுனை. மும்முனை கூடிய காலத்தில் வந்துடும். நமது ஊடகங்களிலே வருகின்ற ஒரு முயற்சி ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா வருது. இது பன்முனை அணுகுமுறை. இப்படி எல்லா நிலையில் வாழ்கின்றவர்களுக்கும் அந்த அறிவு கிடைத்து விட்டா எப்படி இருக்கும் பாருங்க. கூடிய சீக்கிரம் இந்த உலகம் நல்ல உலகமாக மாறு என்பதில் ஐயமே இல்லை. அதன் முதல் முயற்சியாக இங்கே கிராம சேவை திட்டம் என்பதை ஐயா அவர்கள் கொண்டு வருவது மிக சிறப்பான ஒரு பெரும் முயற்சி. நமது தமிழ்நாட்டின் பெருமை வடநாட்டில் அதிகமாக தெரியவில்லை. இப்ப கேட்கிறாங்க, நிஜமாலுமே இப்படி இருக்குதான்னு கேட்கிறாங்க. இங்க மட்டும் இல்ல, பிற நாடுகளுக்கு அங்க நாங்க செல்ற போது, இந்த உண்மை சொல்ற போது கேட்கிறாங்க. இந்த ஜெருகு கிராமத்தினுடைய CD எங்களுக்கு அனுப்புங்க. ஜெர்மனியில கேட்டாங்க, ஸ்வீஸ்ல கேட்டாங்க, நிஜமாவான்னு அவங்களுக்கெல்லாம் அனுப்பி வைத்திருக்கின்ற எல்லாம் பாக்குறப்போ இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு எல்லாம் கேட்கிறாங்க. இந்த மாதிரி இந்த நிகழ்வு எல்லாருக்கும் கிடைக்க நமது குருவிரான் அவர்கள் எடுத்துக்கொண்ட வகையிலே எல்லாம் சரியாக நடக்கிறது. குருவின் மேன்மையை நாம் மறவாதிருக்க வேண்டும். அந்த கவி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் குருவின் ஆற்றல் தப்பாது. மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். அந்த வகையிலே இந்த உலகுக்கு வழிகாட்டிய அத்தனை குருமார்களை மனதிலே கொள்ளுவோம். முத்திரையாக நம்மோடு வாழ்ந்து நம்மிலே கலந்து வாழ்ந்து கொண்டுள்ள குருவிரான் அவர்களை நாம் நினைந்து கொள்ளுவோம். அவர்களிடம் ஒரு பாதங்களிலே சிரம் வைத்து வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.